டாஸ்மாக் கடைகளால் ஒவ்வொரு குடும்பமும் அழிந்து வருகிறது என கூறி மதுவை உடலில் ஊற்றிக்கொண்டு பூரண மதுவிலக்கு வேண்டி தீக்குளிக்க முயற்சி செய்த நபரால் பரபரப்பு நிலவியது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் கள்ளுக்குழி பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. சிமெண்ட் ஆலையில் ஊழியராக பணிபுரிந்து வரும் பழனிசாமி தினமும் மது குடிப்பதால் பணத்தை சேமித்து வைக்க முடியவில்லை என்ற வேதனையில் சமயபுரம் 4 ரோடு பகுதியில் உள்ள மதுக்கடையில் மது அருந்திவிட்டு தீக்குளிக்க முயன்றார். தமிழகத்தில் மதுவால் ஒவ்வொரு குடும்பமும் அழிந்து வருகிறது என்றும் பூரண மதுவிலக்கு வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அங்கு பணியில் இருந்த போலீசார் தீக்குளிக்க முயற்சி செய்த பழனிசாமி தடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். கொரோனா காலத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட போது 2 வருடம் மது குடிக்காமல் இருந்தேன் என்றும் மீண்டும் மது கடைகளை திறந்து தமிழக அரசு தங்களை குடிகாரர்களாக மாற்றிவிட்டது என குடிக்கு அடிமையானவர்கள் தெரிவித்துள்ளனர். ஓரமா போனா